எப்படி புரோட்டா வந்து கல்லேருந்து எடுத்து போனோமோ இப்படி தட்டுவாங்க. அது கொஞ்சம் கிரேவி இதில் ஊற்றிக்கலாம். மாறன் கடை புரோட்டா இல்லை மக்களே, எங்கள் ஊர் புரோட்டா கடை தான். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா என்ன செய்ய போகிறோன்னா முட்டை பரோட்டா செய்ய போகிறோம். நம்ம கடையிலே ஒரு முட்டை பரோட்டா வாங்கியிருந்தோன்னா ஒரு முட்டை பரோட்டா 60 ரூபா வந்திருக்கும். இது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பரோட்டா 10 ரூபா தான். நாங்கள் 8 பரோட்டா வாங்கியிருக்கோம், 6 முட்டை வாங்கியிருக்கோம். இதெல்லாம் போட்டு இன்றைக்கி குடும்பத்தோடு இன்றைக்கி முட்டை பரோட்டா சாப்பிட போகிறோம். அதனால் 8 பரோட்டா வாங்கியிருக்கோம். 3, 4, 5, 6, 7, 8 கரெக்டாக இருக்குது. 8 பரோட்டா அண்ணன் சூடாக இருக்குது பரோட்டா. இப்போ பரோட்டாவை பார்த்திங்கன்னா பொடி பொடியாக ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம். அதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற உருட்டு கட்டையை எடுத்தாச்சு. கட்டையை எடுத்து இப்போ நல்லா பரோட்டாவை ரோல் பண்ணியாச்சு. நல்லா ஷார்ப்பான கத்தி. பரோட்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. அதனால தான் பாருங்கள் நல்லா கட் பண்ண முடியுது. இந்த பரோட்டாவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் வருது. இதுக்கு பார்த்திங்கன்னா குருமா வாங்கியிருக்கோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா சிக்கன் கிரேவி ஒரு பொட்டனை வாங்கியிருக்கோம். அதனால் ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. இதுக்கு ஒரு தரமான புடி தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கத்தி வச்சு வெட்டிட்டு இருந்தேன். கடுப்பாகி கையில் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு கையிலே பிச்சு போட நம்ம வீடியோக்காக பார்த்துட்டு இருந்தால் பார்த்தோம்னா நம்ம செட் ஆக மாட்டேது. கையில் பிச்சு போட்டால் நீட்டாக பிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். அது போட்டு நிறைய மக்களே ஒன்று சொல்ல மாறேன். எப்படி புரோட்டா வந்து கல்லேருந்து எடுத்து போனோமோ இப்படி தட்டுவாங்க. அது எதுக்குன்னு தெரியுமா? ஆனால் தட்டவே மாட்டிக்கிறானுங்க. பார்த்தாவே தெரியுது தட்டலை புரோட்டாவே. ஆனால் புரோட்டா சரியான சூடு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே ஜம்முன்னு இருக்குது மக்களே. முட்டை பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இதனால் 3ம் பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டி வச்சாச்சு கழுவி. ஸோ அதனால் இப்போ போய் நம்ம முட்டை பரோட்டா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து இப்போ சூடாக போகுது. இந்த வீடியோ நல்லா தெரியும் நினைக்கிறேன். கேமரா குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம கட் பண்ண எல்லா ஐட்டமும் வந்து இன்ஸ்டூட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுங்க பாருங்க. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. எண்ணெய் சூடாகட்டும். மக்களே பார்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் வேறு பிடிச்சிருக்கு மக்களே. தெரியுது. மறுபடியும் கல்லுப்பு மக்களே, கல்லுப்பு. பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 5 முட்டை போட்டிருக்கோம். பார்த்தே தெரியும். 1, 2, 3, 4, 5, 8 பரோட்டாக்கு வந்து 5 முட்டை போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மலை சேரல் மாதிரி குருவம் மேலே ஊரும் பாருங்க. இப்போ ஊற்றுடா. ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கோன்னு. அது பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு பாருங்கள். இதுதான் சிக்கன் கிரேவி. பீசஸ் நிறைய போட்டு கொடுத்துப்பாங்க. இதில் இருக்கிற பொண்ணு நல்லா
பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கின சிக்கன் கிரேவி தான் மதிப்பு. கடையில் வாங்கின அந்த 80 ரூபா சிக்கன் கிரேவி வாங்கினோம் பார்த்தீங்களா மக்களே, அந்த கிரேவி தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா புரோட்டானாலே மாறன் கடை புரோட்டா இல்லை மக்களே, எங்கள் ஊர் புரோட்டா கடை தான். டைட் ஃபைனலாக 10 மணிக்கலை சூடான முட்டை பரோட்டா இது சிக்கன் கிரேவியோட இது ரெடி மக்களே. அவ்வளோதான். இப்போ இங்கிட்ட ஒரு பெரட்டு, இங்கிட்ட ஒரு பெரட்டு. மக்களே புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வேறு லெவலாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி டெய்லி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். சேனலை